வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வருக வருக என வரவேற்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, அடிப்படையே தவறு. இது கொள்கை இல்ல, கூமுட்ட. அதுவும் ஆளுகின கூமுட்ட. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப இங்க பார், ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இங்க பாரு, விடுதலை விடுதலை போராட்டம், விடுதலை போராட்டம். எங்காலும் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நில்லு, இல்ல வெள்ளக்காரன் லார்ட் மவுண்ட் பேட்டன் புரோ பக்கம் நில்லு, இல்ல எங்காலும் பகத்சிங் பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு. நான் நடுநிலை. சாம்பார் ஆப் எனக்கு. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி. ஸ்டார்ட் பண்ணு. வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். இட்ஸ் வெரி ராங். ஓஹோ, கதை இப்படி போகுதா? தம்பி, வந்தாச்சு வந்தாச்சு. நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன். தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எவன் என் எதிரி, எவன் என் இனப்பகைவன் என்று முடிவெடுத்துட்டு தான் களத்துக்கு வந்தேன். நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, ஒடும் சிறையிலிருந்து சிந்தித்து வந்தவன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற மகனே, நீ சத்தியத்தை பேசு, சத்தியமாக பேசு, உண்மையை பேசு, உறக்க பேசு. இதான் எங்க கோட்பாடு. ஏன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான். என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்குகிறான். அவன் பேரண்டா நானு, அவன் பேரன். சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இது நெஞ்சு 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 டைலாக். நக்கல்யா அவனுக்கு. இதயத்திலே நெருப்பு எரிகிற போது சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என் இனம் தூக்கி சுமந்து வருகிற வலியின் மொழிதான் எங்கள் மொழி. சூப்பர் ப்ரோ. விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ, வேறுபாடு உண்டு. வேறுபாடு உண்டு ப்ரோ. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ எங்கள் கோட்பாடு ஒன்றுதான். என் லட்சியத்திற்கு, எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். பிரச்சனை நமக்கு அந்த ஓட்டலகாரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா, அந்த கடப்பாறை எடு. கவுன்சிலருக்கே கடப்பாறையா? அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. கொஞ்சம் பாருங்க. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. கோமா ஆவேசமா பேசுறேன்ல. நான் வரலைன்னா வேலுநாச்சியார் யாருன்னு தெரியாது, அழகுமுத்து கொண்டு யாருன்னு தெரியாது, சுந்தரலிங்க யாருன்னு தெரியாது, பெரும்பிடுகு முத்துரைய யாருன்னு தெரியாது, அஞ்சலை யாருன்னு தெரியாது, சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது.
தம்பி நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, கட் அவுட் நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. ருக்கோ ஜரா சபர் கரோ. உண்மையில் விஜய் கட்சியின் மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்த வேலு நாச்சியாரின் கட் அவுட் 2008ஆம் ஆண்டு மத்திய அரசால் வெளியிடப்பட்ட 5 ரூபாய் அஞ்சல் தலையில் இடம்பெற்ற உருவப்படம். வேலு நாச்சியாரின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட போது சீமான் கட்சி ஏதும் தொடங்கவில்லை, ஏன் அரசியலுக்கே வரவில்லை என்றும் வாழ்த்துகள் என்ற பெயரில் படம் இயக்கி வெளியிட்டிருந்தார் என்றும் விமர்சிக்கின்றனர். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். பெரியார்ட்ட போய் பெண்ணுரிமை பெற்றங்கிற, அப்புறம் வேலுநாச்சியார்ட்ட எதை பெற்றீங்க? யாரு வேலுநாச்சியார்? கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து கை குழந்தையை தோளிலே உப்பு மூட்டை போல கட்டிக்கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து சென்ற மகள் வென்று முடித்த வரலாறடா தமிழின வரலாறு. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. அன்பார்ந்த தமிழ் மக்களே, இதுவும் தவறு என்று சுட்டிக்காட்டி உள்ள சிலர் வேலு நாச்சியாரின் வரலாறு என்று ஜான்சி ராணி லட்சுமிபாயின் வரலாற்றை சீமான் தவறாக கூறிவிட்டதாகவும், வேலு நாச்சியார் தனது கணவர் இறந்து 8 ஆண்டுகள் கழித்துதான் வெள்ளையர்களுடன் போர் புரிந்தார் என்றும் கூறுகின்றனர். தெரிஞ்சுக்கிட்டியா? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. தமிழ், உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற மொழிகளில் திறமை வாய்ந்த வேலு நாச்சியார் ஹைதர் அலியின் படைகளை துணைக்கு வைத்துக் கொண்டு வெள்ளையர்களுக்கு எதிராக தீரத்துடன் போரிட்டு வீரத்தாய் குயிலியின் உயிர் தியாகத்தால் தனது சமஸ்தானத்தை வென்றார் என்பதே வரலாறு என்கின்றனர். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே போல 1996ஆம் ஆண்டிலேயே வீரன் அழகு முத்துக்கோனுக்கு சென்னை எழும்பூரில் சிலை அமைத்தவர் ஜெயலலிதா என்றும், 1997ஆம் ஆண்டு வீரன் சுந்தரலிங்கம் பெயரை போக்குவரத்து கழகத்துக்கு சூட்டியவர் கருணாநிதி என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறதாம வந்து யோசிச்சு பாருங்க. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஏன் நானா இருந்தா உங்களுக்கு ஆகாதா? இல்லை சொல்லுங்க, என்ன ஆகாதா? தமிழ் மகன் நானா இருந்தா ஆகாதா? நீங்களா? எந்த குழப்பமும் இல்லாது. நான் தமிழ் மகன், என் தேசம் தமிழ் தேசம், என் அரசியல் தமிழ் தேச அரசியல். நான் அதுல பாதி இதுல பாதி கிடையாது. புரியுதா? ஜோக் இல்ல இல்லையா? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் என் தேசம். இது நாடு தமிழ்நாடு, அப்படின்னா தேசம் தமிழ் தேசம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இங்கு வாழுகிற மக்கள் அவருடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், மணல் வளம், கடல் வளம், இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை. எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு. எனக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி ஏதாவது திராவிடம்னா என்ன, திராவிட அரசியல்னா என்ன சொல்ல சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்ணா வந்தேன். தேங்க்ஸ்ரா. ஏய் இல்ல அங்க பாதி இங்க பாதியா நிக்கிறவங்கிட்ட ஏப்பா இதுல பாதி இதுல பாதி எதுல பாதி தம்பி கக்கு என்ன கக்க கக்கிருப்பா கக்கிரு ரொம்ப நல்லது. கக்குறதுனா கக்கிருன்னு எதடா கக்க சொல்ற? கக்குடா என்னதுடா கக்கு சொல்ற? கக்கு நான் சொல்றேன். கக்கியாச்சா என்ன பூரா வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. தம்பி திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பம்லாம் எப்படி இருக்கும்னா யாரோடவாது போய் கூட்டணி வச்சு நிக்கிறதுக்கு பயன்படும்.
இது ஒரு போர். அப்படியே மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையா பேசுறாங்க. இந்தியம் என்பது எனக்கு வந்து இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம். இந்தியான்னு ஒரு நாடு, உங்க எல்லாத்தையும் இங்க அறிவார்ந்த பெருமக்கள், இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா? பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வெற்றி கழகத்துல இருந்து 500 பேர் என் கட்சியில இளைஞராங்க. அத செய்தியா சொல்றது இல்ல. அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? I know. What ya? I know. I am your best friend. Okay, okay. இது பண்ணு. அப்ப நாகப்பட்டினத்துல 200 பேர் என் கட்சியில இருக்கிறாங்கிறது நீங்க பெருமையா சொன்னதுக்கு நன்றி. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. அது அவங்க இது, ஏன்னா அந்த இர்ஃபான் தம்பியே ஒரு திமுக ஆதரவாளர் தான். அது அவங்க பாடுது. அதை போய் அதில் என்ன ஒரு பெரிய உலக குற்றத்தை அவர் ஒன்றும் செஞ்சிடல. அது போய் ஒரு கைது பண்ணியே தீரணும்ட்டு கள்ளச்சாராயம் 10 பேர் இதுவரை கொன்னவனே வெளியில் சுற்றிட்டு இருக்கான். இதில் போய் இது இடத்த போய் யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? எனக்கு பார்த்தா எல்லாரும் பின்னாடி ஓடியாராங்க. நான் என்ன பேசுறேனோ அதே பேசுறாங்க பாருங்க. ஏன்னா அந்த ஐஏஎஸ் உளவுத்துறை எடுத்து கொடுத்துருது அவன் என்ன பேசுறான் உள்ள அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. பாருங்க, இப்ப எல்லாம் கிளம்பிட்டாங்க. யாரும் வீட்டுல தங்குறது இல்லையே, யாரும் தங்குறது இல்ல. 200 ஏன்னா திராவிட ஊபிஸுக்கு 200 தான். அவங்க அது 200 வந்தா 200 கொடுத்துட வேண்டியதான். கதை இப்படி போகுதா? தனிச்சுதான் போட்டிடுவேன். ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பிதான். அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள். அதனால வெற்றி, தோல்வி, வீழ்ச்சி, எழுச்சி, வளர்ச்சி அதை பற்றி கவலைப்படலை. தனித்துத்தான் நாங்க போட்டிடுவோம். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். நீ போ, நீ வா. இன்றைக்கு விஜய் வந்த உடனே இவ்வளவு ஹைப், பயங்கரமான ஹைப். நம்ம மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தார்கள்? இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவாதித்தார்களா? தெரியாது சார். ஏரியல் வியூலை எடுத்து திரும்ப திரும்ப போட்டு காட்டினார்களா? தெரியவே தெரியாது சார். சினிமா ஹீரோ கூட அல்ல திருமாவளவன், எப்படி இத்தனை லட்சம் பேரை இவரால் ஈர்க்க முடிந்தது என்று யாராவது விவாதித்தார்களா? சத்தியமா தெரியாது சார். 3 மணிக்கு வந்தவர்கள் நள்ளிரவு 12 மணி வரையிலும் காத்து கிடக்கிறார்களே, இந்தியாவிலேயே இப்படி ஒரு மாநாடு எங்கும் நடந்ததில்லையே என்று யாராவது சிலாகித்து பேசினார்களா? இல்லையா சித்தப்பு? விஜய் ஆர்கானிக் மாஸ் அப்படிங்கிறாங்க. விஜய் விசிகேவுக்கு என்ன இன்ஆர்கானிக் மாஸா? சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. காசு கொடுத்தமா, பணம் கொடுத்தமா, சோறு கொடுத்தமா, பிரியாணி கொடுத்தமா, வண்டிக்கு காசு கொடுத்தமா, என்ன பண்ணாங்க? அவங்களா குடும்பமா பிள்ளை குட்டிகளோடு புறப்பட்டு வந்தார்கள். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நாகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தவிகவிற்கு தாவிய தொண்டர்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் நாம் தமிழரிலிருந்து விலகி தவிகவில் இணைந்துள்ளனர். வெற்றி கழகத்திலிருந்து 500 பேர் என் கட்சியில இளைஞராங்க. அத செய்தியா சொல்றது இல்ல. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வர்றான். ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களும் அதிகப்படியாக திராவிட சித்தாந்தத்தை பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரே வாக்காளர் நோக்கி போறாங்க. சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா
பதில் சொல்றேங்கண்ணா. வந்தோடனே இந்த மாதிரி கேட்டா இருப்பா திடுப்புன்னு வந்து இறங்கிருக்கேல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? Who is the black sheep? தொடர்ந்து நாம சொல்றதுங்கன்னா விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு புதிது கிடையாது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஒரு ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்னைக்கு அவர் வந்து எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்றாங்க. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். நான் எப்பவுமே இப்படி போவேன், இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவில்னு நினைக்காதீங்க. நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம்னு சொன்னா கூட விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. மர்க்கா சொல்லு. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. மர்க்கா சொல்லு. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும். என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க. அதுக்கு அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கண்ணா. அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும், காத்திருப்போம். இந்த 3 மாத காலம் நான் வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுத்தி தான் இருக்கு. முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்துல, முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இவங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க, அவங்க எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க. ஆனா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், காமன் மேனுக்கு அதனால ₹1 பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. காமன் மேனுக்கு ₹1 பிரயோஜனம் இருக்கா? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. யாரையும் குற்ற சுமத்தலை. நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வரவேற்கிற வரணும். ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், பெரும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய நடிகர், நிறைய பேர் அவருடைய படத்தை ரசிச்சு பாக்குறாங்க. ஆனா அரசியல் பரிமாணம் வேறு. அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம். ஆனா வரட்டும், களமாடட்டும், பாப்போம். கலந்துக்கிட்டு கபடி 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 கபடி. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எலிவேஷன் என்ன சொல்றேன், பல இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணல. எலிவேஷன் என்ன சொல்றேன்னா, இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன், அது மக்கள் பார்க்கறாங்க. ஏன்னா அவங்க கட்சி யாரை கொண்டு வர வேண்டும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இந்த மேடையில் முழுமையாக அரசியல் பேசினா அது தவறா போயிருக்கு. அப்பாடா, இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன, கிச்சடி பாலிடிக்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, மொத்தமா 10 தலைவர் போட்டோ போட்டா யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு. அவன் சொன்னதெல்லாம் உங்களைத்தான். அவங்களே கூப்பிட்டு கேளுங்க. அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்ல எப்படிங்க சாப்பிடுவாங்க? புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்ன கேட்டதானே? ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க, 3க்கு வேணா 3ஐயும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. சீ வேண்டாம், சாப்பிடணும், வேண்டாம். அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா சார்? ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க இது ரொம்ப நாளாக நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதிருப்தியாளர்கள் ஒன்றிணைந்ததில் எங்களுக்கு திருப்தி தான். கதை இப்படி போகுதா? சைஸ் என்ன அவ வயசு என்ன எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? இது கோயில் நினைச்சா நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சு நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு வாழ்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்த அவமானம் தான். சாவு சாவும்ல செத்த பையில நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. அது செலவைக்கு போட்டால் போயிடும், அது துவைச்சா போயிடும். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? சரி, பிறந்துட்டோம், விட்டுட்டு போக முடியல, போராடிட்டு போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7, 8 அந்த இது இல்லை போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது. தெரிஞ்சுக்கிட்டியா? பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். நான் நடந்தா என்ன ஆகும் பாப்பியா? பாக்குறேன் நடந்தா என்ன ஆகும்? டேய் நடக்கணுமா நடக்கணுமா உங்களுக்கு தள்ள சொல்ல எல்லாரையும் பாத்தா எவ்வளவு கூட சேருது. வசந்த இந்த கூட சேருமா? அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்ததுன்னா பாருங்கள், அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால் அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்கள் பாராட்டணும். சரி, அதை கூட மற்றவங்க செய்யல. சரி, அவராது வர வச்சு கொடுக்குறாரு. உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா நினைக்கிறாரு. இது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, வேட்டி சேலை கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. அதை அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்டத்தானே வேணும். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும் நல்லா இருப்ப நிறைய வேலை இருக்குல்ல. நீ நல்லா இருப்ப. நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி கொடுக்குறீங்க? ஒன்றிய அரசே உங்க அரசு தானே, உங்க சம்பந்தி அரசு தானே. நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது, பேச முடியுது. வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு, வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு. அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? முதல் இடத்துல மகாராஷ்டிரா, 2வது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே. எனக்கு இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க. பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுன்னா அதில் கொடுக்க நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்க, அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்க பாராட்டணும். என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான், படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். ரஜினிகாந்த சந்திச்சிட்டார். ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்து இருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி, அதுக்கு பேர் என்ன? இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா
இல்ல என்னது தம்பி இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன மேடம் வெறுப்பு தானே. உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டு தான் நான் ஒண்ணு குடிக்கணும் மேடம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? பேசுறது கதையில என்ன போய் சுவத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டுறா நாயே. எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்தறான். வெறி ஆகுதா இல்லையா? மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலாட். எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு. ஏன் கத்துற? சரி சரி அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? தெரியாது சார். அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்ல, அங்க சங்கி இல்ல. பேசிட்டு இருக்காத பிரச்சனை உண்டாகாத. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார். நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் அமிர்தாயா. படத்தை வாங்கி வெளியிட்டு ஆயிரம் நூத்துக்கணக்கான கோடியை சம்பாரிச்சவனுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு என்னைய திட்டு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க. அதை எப்படி பாராட்டலாம் நீங்க? அதை கேட்கல. அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் அடி அடிச்சு பாப்பான். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். என் பங்காளி வடிவேல் சொல்றாப்புல, அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. போற வரவெல்லாம் ஒரு அடி சீமா அவ்வளவுதாங்க, வளர மாட்டாங்க. அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. தம்பி நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான். இதுதானா? என்ன என்ன கேவலமா பாத்துட்டு போற? போர் அடிச்சு போச்சியா? போயா. இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்ல, பரம்பொருள் சிவன் அல்ல, சீமான் தான். பாடுபொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, இப்ப சீமான் தான். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. காலையில எந்திரிச்சு ராமஜெயம் சொல்றானோ, இந்த என்ன சொல்றது நமச்சிவாய அது ஓதுறானோ, முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா? காலையில வளையொலிய திற சீமான் 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 சீமான், ராத்திரி மூடு சீமான் சீமான் சீமான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? இப்பவே இந்த ஆட்டம் இன்னும் 6 மாசம் போச்சுன்னு வச்சுக்க, நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் பாரு, 26ல தெரியும் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. வெளுத்து வாங்குறேன் பாரு. நீ ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் பிரச்சனை அவங்க இருக்கு, இத்தனை பேர் இருக்கோம்ல. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? எல்லாமே என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு பிரச்சனை. நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, நினைத்தால் வாங்கலாம். 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்திலே தனியா நிற்க காரணமா தான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம், எங்கள்கிட்ட காசு இல்ல கொடுங்க. உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள், தெரியாதா? சாரி எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா 8.22 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? தெரியவே தெரியாது சார். ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல.
அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ். மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. நீ வாங்க. ஆமா, நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? ஒன்ன ஸ்ட்ரைட்டா அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல உன்னை சேர்த்து அடிச்சேன். அந்த பயம் இருக்கட்டும். ஆமா, ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது. அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார். சீமானும் திரைப்படத்துறையில் இருந்தானே வந்தார். ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை, தன் இன மக்களைத்தான் சந்தித்தார். இங்க எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள். சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான். தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? The next day. அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்கு காப்பகத்துல ஒரு புலி, அது புலி. அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பாக்குறான். ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான். இங்கிலீஷ்ல சொல்றான், அது கேட்க மாட்டுது. ஹிந்தியில சொல்றான், கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போன நம்மாலு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டுருது. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, அது தமிழ் புலிடா. இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர், அதுதான் திறமை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. உண்மை சாரி. இது சில பைத்தியங்களின் புலம்பல். வந்துட்டானா? இவனைதான் நானும் தேடிட்டு இருந்தேன். நீங்க இங்க பாருங்க, நீங்க கேள்வி கேட்டீங்களா, என்னையே பாருங்க. உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேச்சு, இந்த வியாடை வாய்கள் சொல்றது, என்னை தலைவனாக தேர்வு செய்கிற, என்னை நேசிக்கிற, என்னை பின்தொடர்கிற, எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாருங்க. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல, என்னை விரும்புகிற மக்கள். இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன் தலைவனாக தேர்வு செய்கிற, என்னை நேசிக்கிற, என்னை பின்தொடர்கிற, எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாருங்க. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல, என்னை விரும்புகிற மக்கள். ஏன்ட்டு சொன்ன? பேசாம பேசாம இருந்து உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். விளங்கிறதா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல இருக்க தூய நெல்மணிகள் எதுவோ அவங்கதான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க. நீங்க இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதறுவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா? ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேன்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிறாரு. எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும், உங்களுக்கு வாக்கே கிடையாது. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற. இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு, நீங்களும் நானும் போட்டியிடுறது. கூட்டணி இருக்கக்கூடாது. நானும் கூட்டணி வைக்கல, நான் எப்ப வைக்க மாட்டேன். நம்ம 2 பேர் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஆனா காசு கொடுக்க கூடாது. ஓட்டு நீங்க கொழுத்தா பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்பாவும் மாயனும் அந்த திமிர்ல வாக்கு காசு கொடுக்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு. நீ நல்ல மானஸ்தனா இருந்தா, உண்மையான நீங்க நேர்மையாளரா இருந்தா, என் கட்சியில இருந்து இந்த வர இந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் அட்டை கட்டுறா. எடுத்தவனே சும்மா சொல்லி ஏங்க, எவனையாவது 4 பேரை உங்க கட்சிக்காரன் உட்கார வச்சுட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க, அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி?
மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இப்போ என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கா நான் சேர்க்கட்டா? எனக்கு அந்த பழக்கம் இல்லை, சொல்ற செய்தியில் சேர்றவங்கள. இல்லைன்னா மற்ற கட்சியிலேருந்து சேர்றவங்க எல்லாம் இந்த கட்சியிலேருந்து சேர்ந்தாங்க செய்தி போடணுமா? தொடக்கத்திலேருந்தே நாங்கள் அதை செய்யறது இல்லை. என் கட்சியில் இருக்க எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்க குடும்பத்து பிள்ளைகள் தான். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay, okay. Okay. இது பண்ணு. கேள்வி வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக சொல்லப்படக்கூடிய நபர்கள் தவறான செய்தி. நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதை எடுத்துக்கலாமா? நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை, இருந்தால் உறுப்பினர் அட்டை காட்ட சொல்லு. எனக்கே தெரியாம என் கட்சியில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிய. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நாகப்பட்டினத்துல 500 பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்திருக்கான்னு ஒத்துக்கிறீங்களே நீ? எதுக்காக போகணும்? என் கட்சியில இருந்து எதுக்காக போகணும்? ஒரு கேள்விதானே. சும்மா சும்மா கிளப்பி விடுறதாங்க உங்களுக்கு. நீங்க வலைவெளியை திறங்க. இது பாருங்க, இங்க பாருங்க, ராமா ராமான்னு கத்துறானோ, முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையா, சிமான் 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 சிமான். ஏன்னா ஒரு நோய். என்னைய பேசினாம அவனுக்கு தூக்கம் வராது, என்னைய பேசாம சோறு கிடைக்காது. எதுக்கு இதெல்லாம்? நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. உங்க விஜயா? எங்க விஜயங்கிறீங்கள? அவரு தெரியாம சொல்றாரு. நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். ஹலோ ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு நீ பெரிய ரவுடியா? நீ நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறவன் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. நெஞ்சு முழுக்க காயம், புரியுதா? வலி. நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறவன் இல்ல, பாலிசி. எல்லாரும் ஒண்ணு. சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள். அப்படிதானே நீங்க சொல்றது? மொழி இனம் என்று பிரிக்கிறார். இது எவ்வளவு பெரிய அடிப்படை இல்லாத ஒரு வாதம். முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? தெரியாது சார். இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி இனம்னு பிரிக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? நிறைய போறான்டா. ஏன்னு? எதுக்காக? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னேன். நான் புரியுதா? அப்ப இது எப்படி அடிப்படை இல்லாம நீங்க பேச்சு அடைஞ்சீங்கன்னா எப்படி? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பயப்பரியா குமார்? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வியை தீர்ந்துருச்சா? நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. டேய், அப்படியே பின்னால வா. அந்த ஆள் என்ன சொன்ன? இருக்கிறது விஜய் ரசிகர்கள் வந்து படத்தை வந்து கொண்டாடி தீர்த்திட்டு இருக்காங்க. திரையரங்களை உண்மையிலே முதல் 1/4 மணி நேரம் விஜயை காட்டுற வரைக்கும் ஸ்கிரீனையே பார்க்க முடியல. எந்த சின்ன லைட்டை பிடிச்சி எல்லாரும் செல்போன் வச்சு எல்லாரும் தியேட்டர்ல படம் பிடிக்கிறான். குடும்பமாக உட்கார்ந்து பார்ப்பதற்கான படம் தான் வாரிசு. ஏன் என்ன சொன்ன? தளபதி மொகர கட்டையில பாருங்க, மொகர கட்டையில தளபதியா? என்ன தளபதி? பட்டம் சட்டனா இல்லையாங்க? ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம். அந்த படத்தோட உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா
வரக்கூடாது. அவரு வந்தாரு, இவரு வர மாட்டாரு. தனது கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக டாக்டர் அம்பேத்கரை அறிவித்திருக்கும் இவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிட மிகவும் பொருத்தமானவர். சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. தலித் அவர்கள் தான் தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய, அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணன் எங்கேன்னு தம்பி எல்லாம் கேட்டா உங்க அண்ணன் எங்கேயும் போகல, உங்க ஒத்துமையிலையும் சந்தோஷத்திலையும் தான் உங்க அண்ணன் இருக்காருன்னு சொல்லு. சகோதரர் விஜய் அவர்கள் வேங்கை வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மக்களுடன் உரையாட வேண்டும். நீங்க ஃபீல்டுக்கு வாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அரசியல் அம்பேத்கர்னாலே அரசியல் தான். அனைவருக்குமான தலைவர் சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. திரு பெரியார் அவர்களும் அம்பேத்கரோட கொள்கையிலும் இணைந்து இனிமேல் பயணிக்க வேண்டியணும், இணைந்து பயணிக்கணும். அப்படி இணைந்து பயணிச்சாதான் தமிழகத்தில் புது மாற்றங்கள் வேணும். என்னடா புத்தலாட்டது? தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அண்ணே அண்ணப்பா, அதனால தான் அடிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள், தோழா தோழிகள், முக்கியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? தெரியாது சார். இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா, இல்ல வருத்தப்படுவாரா, இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு? சத்தியமா தெரியாது சார். நானிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் மாற்ற தரலாங்க, ஆனா டைம் இல்லை, நான் கிளம்புறேன். அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம். அதனால அந்த டேட்டை இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும் அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன். வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய பேசுவோம், நாங்க படிச்சு போமா எல்லாம் கேக்குறேன். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.
ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா? இதெல்லாம் நம்ம பாக்குறோம், படிக்கிறோம், மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்னு போட்டோ எடுக்கிறதும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. என்ன இதெல்லாம் சம்பிரதாயம் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம். என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். என்ன அடிக்கவே இல்ல, அலற. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். அப்பாடா, இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள், அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். சாம்பார் ஆப் எனக்கு
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.